இடுப்பு வலி, கை கால் வலி, இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம்னு கேட்குறீங்க. மூங்கலால பொரிச்சிக்கலாம். ஒரு 10 இலை பொரிச்சிக்கலாம். நல்லா அலாசி எடுத்துக்கலாம். நல்லா முத்தன முருங்கை தலையை ஒரு கட்டு. கருப்பிலாங்காவும் அடிச்சுக்கலாம். பதினஞ்சு மூங்கலை இடித்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் நாள் தண்ணி தெளித்து இடித்து எடுத்துக்கலாம். ஒன்று 2 அடிச்சா போது வலிச்சுக்கலாம். மூங்களோட சாறு பாரு என்ன மனம் மறக்குதுன்னு. பத்து பல்லு பூண்டு, ஒரு பூண்டு சீரகம், 1 2 அரைச்சி எடுத்துக்கலாம். போது வலிச்சுக்கலாம். தண்ணி ஊற்றுறேன், ஒரு சொம்பு தண்ணி. நல்லா தண்ணி கொதிச்சு போச்சு. இடித்து வச்ச மூங்கலை போட்டுக்கலாம். ஒரு கொத்து முருங்கைத்தலை, கருவேப்பிலை, இடிச்சு வச்ச சீரகம் பூண்டு நல்லா கொதிச்சு வேவிட்டு. நல்லா கொதிக்குது. 1 லிட்டர் தண்ணி வச்சுருக்குறோம். 1/2 லிட்டர் தண்ணி ஆனால் இறக்கலாம். அந்த நாளையில் நாங்கள் கடலை கரைச்சோட செய்ய நல்லா கஷ்டப்பட்டு பாடுபட்டோம். இந்த மாதிரி எங்கள் ஆம்பளைகளுக்கு வச்சு கொடுப்போம். பிள்ளைகளும் குடிக்கலாம், பெரிய மனுஷனும் குடிக்கலாம். உடம்புக்கு நல்ல வலுவு. மூங்கத்தாறு குடித்தா முறிஞ்ச அளவு கூடும். இடுப்பு வலி, கை கால் அசதியாக இருக்கிறது எல்லாம் நல்லாகும். நல்லா வெந்து போச்சு. போதுமான உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதிக்குது. இன்னும் இறக்கி வைக்கலாம். தலையில் கொட்டிடலாம். மூங்கல் சூப்பு ரெடி. வாங்க சாப்பிடலாம். ஆடி போச்சு. நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிடலாம். மூங்கல் சூப்பு அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது. சூப்பராக இருக்குது. கம்ம 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 கம்மன்னு மணக்குது.
இந்த மாதிரி நீங்களும் வச்சு சாப்பிடுங்க. தக்காளி பழ ரசம் மாதிரி இருக்குது. இந்த காலகட்டத்தில் நாம் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு இந்த மாதிரி வாரம் ஒரு முறை முருங்கைத்தழை, மூங்கலை, கருப்பலாந்தழை இதை 3ஐயும் போட்டு சூப்பு வச்சு குடித்தா உடம்புக்கு நல்ல எலும்புக்கு நல்ல வலுவு, குழந்தைகளுக்கும் வலுவு, பெரிய மனுஷனுக்கும் வலுவு. இது யார் வேணாலும் குடிக்கலாம், எந்த தப்பும் கிடையாது. வாரம் ஒரு முறை குடிக்கலாம், 2 முறை கூட குடிக்கலாம் இருந்தால். அப்படி கம்மன்னு மணக்குது. இது ஒன்றுமே போடல அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாங்க. இந்த மாதிரி வச்சு குடிச்சு பாருங்க. இது மட்டும் ருசி பாருங்க, வலுவை பாருங்க, நல்லா இருக்கும் உடம்பு. என்னடா இந்த கிழவி தலையும் தாமியும் போட்டுக்கிட்டு இப்படி பண்ணுறா அப்படின்னு நினைக்காதீங்க. இது உடம்புக்கு நம்ம நல்லது.